ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவேஷன் ஆஃப் டீப் வில்லேஜ் விசிட். ஏற்கனவே 2 பார்ட்டு பார்த்துட்டோம். சேலம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, அரௌண்ட் ஆத்தூர். இந்த டெம்பிள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அப்படியே அவுட்டரில் ரொம்ப ரம்மியமாக இருக்கும். பாருங்கள், என்ட்ரன்ஸில் ஒரு ஆலமரம், கீழே வந்து விநாயகர் சிலை. அது வந்து இது வந்து சிவன் டெம்பிள். இது பசங்கள்லாம் பாருங்கள் அவ்வளோ ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டெம்பிள் இன்சைட் டெம்பிள் அங்கே நிறைய ஸ்பேஸ்லாம் இருக்குது. பாருங்கள், ஓங்கி உயர்ந்த ஆலமரம், அரச மரமும் சேர்ந்துருக்கு. ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கு. ரொம்ப அருமையான காட்சி. அருமையாக நிழல் தரக்கூடிய ஒரு மரம். நல்ல சூழ்நிலை இந்த கோவிலை சுற்றி. நரசிங்கபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்தூர் என்ட்ரன்ஸு சேலத்துலேருந்து வரும்போது. இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. சிவன் பார்வதி டெம்பிள். நல்லா பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக அடிச்சிருக்காங்க. நல்லா இயற்கையான சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலை. ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. தூரத்தில் பார்க்க மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா அடர்த்தியான ஆலமரம், கிட்டத்தட்ட பல வருஷத்து ஆலமரம் போல் இருக்குது. அரச மரமும் சேர்ந்துருக்கு. அரச மரத்தடி விநாயகர், ரொம்ப அடர்த்தியான மரம் பாருங்கள். வெயில் காலத்தில் ரொம்ப அருமையான நிழல் தரும். வெயிலே படாது. இப்போ ரொம்ப அடர்த்தியான இலைகள், நல்ல சூழ்நிலை. ஊர்லேருந்து கொஞ்சம் அவுட்டர் நரசிங்கபுரம், அந்த ஆத்தூர் பக்கம். பசங்கள்லாம் பாருங்கள் ஜாலியாக பால்லாம் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விளையாட்டுக்கள்லாம் எங்கெல்லாம் பார்க்க முடியும். ஆக்சுவலாக கோயில் வளாகத்தை சுற்றி உள்ள இடம் தான் இது. இந்த கேட்டு உள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அங்கங்கே தென்னை மரம், ரொம்ப தூரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாக்கு மரம்லாம் தெரியும் பாருங்கள் தூரத்தில். அதுவும் முக்கியமாக சொல்லணுன்னாக்கா இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, தூரத்தில் பாக்கு மரம், அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏரியெல்லாம் ஓடும். அரசர்கள்லாம் அந்த காலத்தில் வந்து கோட்டை கட்டி ஆண்ட இடம் இது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க இடம். ஊருக்கு ஒதுக்குப்புறமா எப்பவும் ஒரு சிவா டெம்பிள் இருக்கும். பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயிலும் உண்டு. இந்த மாதிரி இடங்கள்லாம் இப்போ மழை பெய்யல, அதனால் வந்து ஏரி அங்கே தண்ணி இல்லை, வற்றி இருக்குது. ரொம்ப பெருமை மிக்க இடம் இது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.